அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் பன்னீர்செல்வத்திற்கு மட்டும்தான் சொந்தம் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற இறுதி தீர்ப்பு தான் எங்களுக்கான இறுதியான முடிவாக இருக்கும். அதற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக இதுவரை கூறிக்கொண்டிருக்கும் நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். நாங்கள் வெற்றியடைந்த பிறகு அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்குவோம் என்றும் தற்பொழுது பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் வைத்திலிங்கம் அவர்கள். நேற்று பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல் பட்டியல்கள் அனைத்தையும் தற்பொழுது கடிதம் மூலமாக கொடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் 3 நாட்களுக்குள் டெல்லிக்கு செல்ல உள்ள பன்னீர்செல்வம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களின் ஆதரவுகள் அனைத்தையுமே பாஜகவிற்கு கொடுப்பதாகவும், மேலும் தென் மாவட்டங்களில் 5 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயமாக பாஜக வெற்றியடைவதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால் அதற்கு முன்பாக ஊழல் பட்டியல்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய பெயர்களில் உள்ள அனைவருமே தற்பொழுது கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டுள்ளார். ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தினம்தோறும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதேபோல் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் முதல்வராக இருக்கும் பொழுது செய்த பல்வேறு ஊழல்கள் பட்டியல்கள் அனைத்தையும் அடங்கிய கடிதத்தை கொடுத்துள்ளதை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை அனைத்தையும் உடனடியாக விசாரணை செய்தால் நிச்சயமாக அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் நேரடியாக பன்னீர்செல்வத்திற்கு வந்துவிடும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் இன்று காலை கூறிய பேட்டி தான் தற்பொழுது அதிமுகவில் வைரலாக பரவி வருகிறது.